வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி 12ஆம் வகுப்பில் நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, மின்தேக்கியின் பயன்கள் யாவை? இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் அடிக்கடி கேட்பாங்க. சில டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் மொத்தம் 4 பயன்கள் இருக்குது. 2 மார்க்லேயே 4 பயனையும் எழுதுனா தான் 2 மார்க் கொடுப்பாங்க. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 3 மார்க் கேள்வி கேட்டால் 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க்கு, 2 மார்க் கேள்வி கேட்டால் 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸியான கேள்வி, ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். மின்தேக்கியின் பயன்கள் யாவை? முதல்ல என்ன இருக்குது? முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, புகைப்படம் எடுக்கும்போது தெறிப்பொலியை ஏற்படுத்த தெறிப்பு மின்தேக்கிகள் பயன்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, கல்யாணம் காது குத்துதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறப்ப பளிச்சுன்னு வந்து லைட்டு வரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக. அங்கே பயன்படக்கூடிய மின்தேக்கிகளில் என்ன இருக்குது? தெறிப்பு மின்தேக்கிகள்னு சொல்கிறோம். அங்கே இது ரொம்ப பயன்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதயம் நிறுத்தம் ஏற்படும் பொழுது இதயத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர பயன்படும் இதய உதறல் நீக்கி என்ற கருவியில் மின்தேக்கி பயன்படுகிறது. இது நம்ம என்ன சொல்லுவோம்? டீஃபிப்ரிலேட்டர்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்க பேஷண்ட்டுக்கெல்லாம் இதயம் நின்று போச்சுன்னா அதை மீண்டும் துடிக்க வைக்கிறதுக்கு இந்த கருவி இருக்குது. இதய உதறல் நீக்கி அப்படிங்கிற கருவி இருக்குது. அதில் மின்தேக்கிகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ மூணாவதாக பார்த்திங்கன்னா, தானியங்கி எந்திரங்களில் எரியூட்டும் அமைப்புகளில் தீப்பொறி உருவாவதை தவிர்க்க மின்தேக்கிகள் பயன்படுகிறது. 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின் வழங்கிகளில் மின்திறன் ஏற்ற இறக்கத்தை குறைப்பதற்கும் மின்திறன் அனுப்பீட்டில் அதன் பயனுறு திறனை அதிகரிக்க செய்யவும் மின்தேக்கிகள் பயன்படுகின்றன. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மின்திறனை அனுப்பும் பொழுது அங்கே வந்து ஏற்ற இறக்கம் ஏற்படும். மின்திறனை அனுப்புகிறப்ப அதை குறைப்பதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட பயனுறு திறனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மின்தேக்கிகளை பயன்படுத்துகிறப்ப. ஸோ இந்த 4ம் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் படிக்கிறது மூலமாக நமக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பரீட்சையில் 2 மதிப்பெண்களோ அல்லது 3 மதிப்பெண்களோ பெறுவதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த கேள்வியை மிக நன்றாக படித்துக்கொள்ளுங்கள். நன்றி.